ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, ஃப்ரீஸியாக இருக்குன்றவங்களுக்கும் சூப்பரான ரெமெடி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து டேண்ட்ரஃப் வந்து நல்லாவே வந்து க்யூர் ஆகும். உங்களுக்கு ஒன் டைம் நீங்கள் இந்த மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அதனால் குழந்தைங்களுக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஹேர் க்ரோத்துக்குமே வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஹேர் வந்து இந்த மாதிரி சில்க் அண்ட் ஷைனிங்காக வந்து கிடைக்கிறதுக்குமே இந்த மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ வாங்க அதுக்கு என்ன தேவைன்றதை எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி வந்துட்டு வேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேண்ட்ரஃப் வந்து நல்லாவே வந்து க்யூர் பண்ணும். அதே மாதிரி அதே அளவுக்கு ஒரு கை அளவுக்கு வந்து கருவேப்பிலை அண்டு ஒரு கை அளவுக்கு வந்து செம்பருத்தி இலை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து நைட்டே வந்து ஊற வச்சு வந்து எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ நம்ம அப்படியே வந்து சேர்த்துடலாம். ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4 மட்டும் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து சேராது. ஏன்னா எனக்குமே வந்து சேராது. ஸோ அதனால் நான் வந்து ஒன்லி 4 மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே சின்ன வெங்காயம் சேரும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கூட தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு துளசி. இந்த துளசியுமே வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையுமே லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணுறப்போ நல்லாவே வந்து ஒட்டும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஆல்ரெடி தலையில் வந்து எண்ணெய் வச்சுருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல. எண்ணெய் வைக்காத பட்சத்தில் நீங்கள் இது கூட தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து தலையில் ஆயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் ஆயில் வைக்காமல் இருக்கீங்க, தலை குளிச்சதோடு இருக்கீங்க அப்படின்னா இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு விளக்கெண்ணையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் எந்த வந்து ஹேர் பேக் போட்டாலும் சரி, தலைக்கு எண்ணெய் வச்சாலும் சரி, ஏதாவது மாஸ்க் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து அந்த முடியோட வேர்க்காலில் வந்து படுற மாதிரி நீங்கள் பண்ணினா மட்டும்தான் அதோட ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலே மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வகுடு எடுத்து அந்த வேர்க்காலில் வந்து முடியோட வேர்க்காலில் வந்து படுற மாதிரி வந்து நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே வந்து விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சேராது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் ஷாம்போ சீக்காயோ போட்டு எப்படி வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாப்பாவோட ஹேர் வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குன்ட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு போடுறமே ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, சளி பிடிக்குமான்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சப்போஸ் அவங்களுக்கு வந்து சேராத பட்சத்துக்கு டைமை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்குவாங்களே தவிர்த்து இது வந்து குழந்தைங்களுக்குமே வந்து போடலாம். முடி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குன்ட்டு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டேன். என்னோடய ஹேர் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. இது ஒன்லி வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனுக்கு மட்டும் கிடையாது. நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம், வேப்பிலை சேர்த்துருக்கோம், துளசி சேர்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் தான். நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்றபோது உங்களுக்கு வேப்பிலையும் அந்த துளசியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பவுன்ஸியாகவும் வந்து நல்லா காட்டும். வெந்தயம் வந்து நல்லா நம்மளுடைய ஹேரை வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனராக வந்து வச்சுக்குவோம். நீங்கள் வீக்லி வந்து 3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும்.